அண்மைச் செய்தி. முன்னாள் அதிமுக அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவருடைய வீடு, அலுவலகம் உள்ளிட்ட பல இடங்களில் சிபிசிஐடி போலீசார் இன்று காலை 7 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதில் பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 7 இடங்களில் சிபிசிஐடி போலீசார் சோதனை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில். இப்ப என்ன ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது கிருஷ்ணமூர்த்தி? தற்பொழுது பாத்தீங்கன்னா கரூர் எம்ஆர்வி ட்ரஸ்ட் அலுவலகத்தில் 3 இடங்களில் சோதனை நிறைவு பெற்ற நிலையில் எம்ஆர்வி ட்ரஸ்ட் அலுவலகத்தில் மட்டும் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் அது குறித்து சிபிசிஐடி அலுவலர்கள் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. எனினும் இந்த வழக்கானது நேற்று 2வது முறையாக கோர்ட்டில் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் நில மோசடி வழக்கு தொடர்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் தலைமறைவாக உள்ள நிலையில் 7 இடங்களில் காலை 7 மணி முதல் தொடர்ந்து சோதனையானது சிபிசிஐடி சோதனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வீடு ஆண்டாங்கோயில் NSK நகர் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று காலை 7 மணி அளவில் சிபிசிஐடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். வீட்டில் அவரது மனைவி விஜயலட்சுமியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது வரை 3 இடங்களில் நிறைவு செய்யப்பட்ட இடங்கள் என்னவென்றால் எம்ஆர்வி ட்ரஸ்ட் அலுவலகம், ராமானுஜர் நகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகள் என 3 இடங்களில் தற்பொழுது சோதனையானது நிறைவு பெற்றுள்ளது. மீதமுள்ள 4 இடங்களில் தொடர்ந்து சோதனையானது நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.